அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். ஆபரண தங்கத்தின் விலை நேற்று காலையில் 4800 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் மீண்டும் 2800 ரூபாய் குறைந்துள்ளது. சென்னையில் 1 கிராம் தங்கம் 15850 ரூபாய்க்கும், 1 சவரன் 1,26,800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை காலையில் 10,000 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் மேலும் 10,000 ரூபாய் சரிந்துள்ளது. 1 கிலோ வெள்ளி 4,05,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 16,72,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். பெயர் நீக்க 1,40,000 விண்ணப்பங்கள் வந்திருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இரண்டாயிரத்து 26-27 ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. தொடர்ந்து 9வது முறையாக மத்திய பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் தாக்கலை ஒட்டி பிப்ரவரி 5ஆம் தேதி அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட வேண்டிய திட்டங்கள், புதிய முதலீடுகளுக்கு ஒப்புதல் அளிப்பது குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. குமரி கடலில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் நாளை மற்றும் நாளை மறுநாள் தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வட மாவட்டங்களில் அதிகாலையில் மிதமான பனி மூட்டம் நிலவும் என்றும் அந்த மையம் கணித்துள்ளது. பழனியில் நாளை தைப்பூச விழா நடைபெற உள்ள நிலையில் முன்னேற்பாடு குறித்து மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் ஆய்வு செய்தனர். 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் நிலையில் 500க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. தைப்பூச விழாவை ஒட்டி பழனி வ.உ.சி. பேருந்து நிலையத்திலிருந்து முருகன் கோயிலுக்கு கட்டணமில்லா பேருந்து சேவை. வரும் 2ஆம் தேதி வரை கோயில் நிர்வாகம் சார்பில் கட்டணமில்லா பேருந்து சேவை அறிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் சிரா வயலில் காந்தி ஜீவா சந்திப்பு நினைவு மணி மண்டபத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். காந்தியடிகள் மற்றும் தோழர் ஜீவா சந்தித்ததன் நினைவாக 3.27 கோடி ரூபாய் மதிப்பில் மணி மண்டபம் கட்டப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் 2872 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று வழங்குகிறார். வேளாண் கல்லூரி, சட்ட கல்லூரி மற்றும் டைடல் நியோ பூங்கா ஆகியவற்றையும் திறந்து வைக்கிறார். அதிமுக ஆட்சி அமைந்ததும் மாற்றுத்திறனாளிகளின் கூட்டுறவு கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஆட்டோ வாங்க 75,000 மானியம் வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். அதிகார மமதையில் காங்கிரஸ் கட்சியை விமர்சித்த நிர்வாகிகள் மீது திமுக தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தி உள்ளார். காங்கிரசுக்கு தன்மானம்தான் முக்கியம் என்றும், நாடாளுமன்ற தேர்தலுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டதுதான் இந்தியா கூட்டணி என்றும் அவர் கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியுடன் திமுகவுக்கு எந்த மோதல் போக்கும் இல்லை என்று அக்கட்சியின் எம்பி கனிமொழி கூறியுள்ளார். திமுக தலைமையிலான கூட்டணிக்கு மேலும் சில கட்சிகள் வர வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கையை விட்டு நழுவுவது போல் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார்.
சென்னை விருகம்பாக்கத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் கூட்டணி அமைப்பதில் திமுக தடுமாறி வருவதாகவும் கூறியுள்ளார். சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜகவின் தேர்தல் அறிக்கை குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்கும் இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. கருத்து கேட்கும் இயக்கத்தை தொடங்கி வைத்தார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன். தேமுதிக எந்த கட்சியுடனும் கூட்டணி பேரம் பேசவில்லை என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இரண்டு பக்கமும் கூட்டணி பேசுவதாக கூறுவதில் உண்மை இல்லை என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். விஜய் தற்போதுதான் கட்சி தொடங்கியிருக்கிறார். தேர்தலில் போட்டியிட்டு வாக்கு சதவீதத்தை நிரூபிக்க வேண்டும் என்று இபிஎஸ் தெரிவித்துள்ளார். விஜய் அவரது ரசிகர்களை தான் முழுவதும் நம்புகிறார். நாங்கள் மக்கள் மீது நம்பிக்கை வைத்துள்ளோம் என்றும் அவர் கூறினார். ஸ்டெர்லைட் துப்பாக்கிச் சூட்டில் பாதிக்கப்பட்டவர்களை இபிஎஸ் நேரில் சென்று பார்க்காத நிலையில் விஜய் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார். கரூருக்கு விஜய் நேரில் செல்லாதது குறித்து இபிஎஸ் விமர்சித்த நிலையில் செங்கோட்டையன் பதிலடி. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன் இலவச வாக்குறுதி திட்டங்களை அரசியல் கட்சிகள் அறிவிப்பதற்கு தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு. வாக்குறுதிகளுக்கு தடை விதிக்க மத்திய அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் உத்தரவிட கோரி பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கட்சிகளின் ரோட் ஷோக்களை முறைப்படுத்த அரசு வெளியிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை ரத்து செய்ய கோரி தாவேகா சார்பில் வழக்கு. தாவேகா நிர்வாகி சிடிஆர் நிர்மல்குமார் சார்பில் தாக்கல் செய்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வருகிறது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை உச்சநீதிமன்றம் நாளை மறுதினம் மீண்டும் விசாரிக்கிறது. சிபிஐ புலன் விசாரணை தீவிரமாக நடைபெற்று வரும் சூழலில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜயின் ஜனநாயகன் பட சென்சார் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் சென்சார் போர்டு தரப்பில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டது. பட தயாரிப்பு நிறுவன மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யும் பட்சத்தில் தங்கள் கருத்தையும் கேட்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர துணை முதல்வராகிறார் அஜித் பவாரின் மனைவி சுனித்ரா பவார். இன்று மாலை 5 மணிக்கு பதவியேற்பு நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மராட்டிய துணை முதல்வர் அஜித் பவார் மரணத்தை தொடர்ந்து தேசியவாத காங்கிரஸ் மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் என்ற குரல் வலுத்துள்ளது. ஒன்றுபட்ட தேசியவாத காங்கிரஸையே அஜித் பவார் விரும்பியதாக அவரது ஆதரவாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். சென்னையில் பீகார் இளைஞர் குடும்பத்துடன் கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவத்தில் அவரது மனைவியின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட பெண்ணின் உடலை பெருங்குடி குப்பை கிடங்கிலிருந்து மீட்டுள்ள போலீசார் சம்பவம் தொடர்பான விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். சென்னையில் அரசு கல்லூரி கேண்டீனில் பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம். ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் கேண்டீன் ஊழியரான பாக்யராஜ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். பிப்ரவரி 4ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இபிஎஸ் தலைமையில் நடைபெறும் ஆலோசனையில் சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. அனைத்து பள்ளிகளிலும் உயர்தர சானிட்டரி நாப்கின்களை இலவசமாக வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலவச நாப்கின் வழங்காத பள்ளிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ககன்யான் திட்டம் 2027இல் திட்டமிடப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் தெரிவித்துள்ளார். விண்வெளி வீரர்களின் பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது. ஒவ்வொரு அமைப்பையும் தகுதிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார்.
மருதமலையில் பாதுகாக்கப்பட்ட காட்டிலிருந்து 500 மீட்டர் சுற்றளவில் முருகன் சிலை அமைக்க அனுமதிக்க முடியாது. முருகன் சிலையை அமைக்க புதிய இடத்தை கண்டறிந்து அறிக்கை தாக்கல் செய்ய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் நாளை டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை. தைப்பூசம் மற்றும் வள்ளலார் தினத்தை முன்னிட்டு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் இந்திய அளவில் அரசு மற்றும் தனியார் விருது அமைப்புகள் உண்மையாகவே நேர்மையாக செயல்படுகிறதா என்று திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித் கேள்வி எழுப்பியுள்ளார். 2016 முதல் 2022 ஆண்டு வரையிலான தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் இந்த கேள்வியை முன்வைத்துள்ளார். சினிமாவில் வாய்ப்பு தேடிய காலத்தில் ஒரு தயாரிப்பாளர் கிளாமரான உடையை அணிந்து வரும்படி கூறியதாக நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் பரபரப்பு புகாரை கூறியுள்ளார். உடல் அழகை பார்த்த பின்னரே வாய்ப்பு வழங்குவது குறித்து முடிவெடுப்பேன் என தயாரிப்பாளர் கூறியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சென்னையில் மாடுகளுக்கு மைக்ரோசிப் பொருத்துவது கட்டாயம் என்று மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மார்ச் 18ஆம் தேதிக்குள் 100 ரூபாய் கட்டணம் செலுத்தி மைக்ரோசிப் பொருத்த வேண்டும் என்று காலக்கெடு விதிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் எல்லையில் பெரும் போதைப் பொருள் கடத்தலை போலீசார் முறியடித்துள்ளனர். பாகிஸ்தான் கடத்தல் கும்பலுடன் தொடர்பில் இருந்த 2 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து சுமார் 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹெராயினை பறிமுதல் செய்தனர். சபரிமலை தங்க கொள்ளை விவகாரம் தொடர்பாக மலையாள நடிகர் ஜெயராமிடம் சென்னையில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி உள்ளனர். துவார பாலகர் சிலை குறித்த கேள்விகளுக்கு ஜெயராம் பதிலளித்த நிலையில் இந்த வழக்கில் அவர் சாட்சியாக சேர்க்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. வெனிசுலா பொறுப்பு அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் உடன் பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக உரையாடல். வெனிசுலா அதிபரை அமெரிக்கா கைது செய்த நிலையில் பொறுப்பு அதிபரிடம் பிரதமர் பேசியது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. வாக்காளர் பட்டியலில் புதிதாக சேர்க்கப்பட்டவர்களுக்கு இன்னும் 15 நாட்களில் வண்ண புகைப்பட வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்படும் என்று தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க 16 லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஆட்டிசம் சிகிச்சைக்காக ஸ்டெம் செல் தெரபியை பயன்படுத்தக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கிளினிக்கல் ஆய்வுகளுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர்கேரி பகுதியில் கரும்பு பாரம் ஏற்றி சென்ற லாரி பள்ளி வாகனம் மீது கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. வாகனத்திற்குள் சிக்கிக்கொண்ட மாணவர்களை பொதுமக்களே களமிறங்கி காப்பாற்றிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி இருக்கிறது. இந்தியாவில் நிபா வைரஸ் பரவல் குறித்து கண்காணிக்க வருவதாக உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 செவிலியர்களுக்கு நிபா தொற்று உறுதியான நிலையில் 196 பேர் கண்காணிப்பில் உள்ளதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. வெனிசுலாவுக்கு அனுப்பியதை விட பெரிய அளவிலான அமெரிக்க கடற்படை ஈரானை நோக்கி செல்கிறது, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் மீது அமெரிக்கா மேலும் சில புதிய தடைகளை விதித்துள்ளது. ஈரான் உள்துறை அமைச்சருக்கு எதிராகவும் தடைகளை விதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுடன் நியாயமான மற்றும் சமமான பேச்சுவார்த்தைகளை தொடங்க ஈரான் தயாராக உள்ளது. அதே சமயம் தெஹ்ரானின் ஏவுகணை திட்டம் பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்தப்படாது எனவும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டில் 30க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஆயுதங்கள் உள்ளிட்ட இராணுவ தயாரிப்புகளை ரஷ்யா விநியோகித்துள்ளது.
மேற்கத்திய நாடுகளின் அழுத்தங்களையும் கடந்து $15 பில்லியன் அளவுக்கு இதன் மூலம் வருமானம் கிடைத்திருப்பதாகவும் புதின் கூறியுள்ளார். அமெரிக்காவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய மறைந்த பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்ஸ்டீனின் வழக்கு. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தொடர்புடைய 3 மில்லியன் பாகங்கள், வீடியோக்கள், புகைப்படங்கள் அடங்கிய கோப்புகளை அமெரிக்க நீதித்துறை வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் உலகம் முழுவதும் புகழ்பெற்ற பேட்மேன் கதாபாத்திரத்தின் உடையை அணிந்து நகரசபை கூட்டத்திற்கு வந்த நபரால் சலசலப்பு ஏற்பட்டது. அமெரிக்க குடியேற்ற அமலாக்க அதிகாரிகளின் நடவடிக்கைகளை கண்டித்து அவர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான கடைசி T20 போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெறுகிறது. 3-1 என்கின்ற கணக்கில் தொடரை இந்தியா கைப்பற்றிய நிலையில் கடைசி போட்டி எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது. வதோதராவில் நடந்த மகளிர் பிரீமியர் T20 போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை குஜராத் ஜெயின்ஸ் அணி 11 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இதன் மூலம் குஜராத் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. ஆசி ஓபன் கிராண்ட் ஸ்லாமில் அரையிறுதி போட்டியில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் ஸ்பெயின் வீரர் அல்கராஸ். ஜெர்மனி வீரர் ஸ்வரேவுடன் சுமார் 5 மணி நேரம் பரபரப்பாக நடைபெற்ற ஆட்டத்தில் அல்கராஸ் போராடி வெற்றி பெற்றார். அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம்.